நமது மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அலங்காநல்லூர் வாரிவாசல் பகுதியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த தீர்ப்பு குறித்து அப்பகுதி மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கின்றனர் என்பது குறித்து கேட்டறியலாம். ஹரிகிருஷ்ணன், தற்போது தமிழக அரசோட சட்டத்துக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது. 6 வார காலத்துக்கு கண்டிப்பா இந்த தடை அமல்ல இருக்கும். அதற்கப்புறம் தமிழக அரசு பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை விதிக்க மறுப்பு தெரிவித்ததை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்கறாங்க? ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுடைய கருத்து, ஆரவாரம், உற்சாகம் எப்படி இருக்கு? நிச்சயமா பாத்தீங்கன்னா தம்பி தமிழரசன், இந்த மதுரை அலங்காநல்லூர்ல உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு 2 ஆண்டுகளாக தடைபெற்றிருந்தது. தொடர்ந்து 3வது ஆண்டுகளாக நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கால சூழ்நிலையில நீதிமன்றம் வரை ஒரு அவசர சட்டம் இயற்றி அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரை சென்று அந்த தடை வேறு பிறப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இருந்த போதிலும் தற்போது உச்சநீதிமன்றம் அந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த அவசர சட்டத்துக்கு தடை விதிக்க மறுத்து இந்த அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய 3 ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று உறுதியாகி இருக்கிறது. இந்த நேரத்திற்கெல்லாம் தற்போதுதான் அலங்காநல்லூர் உள்ள அந்த பொதுமக்களுக்கு இந்த தகவலானது தற்போது பரவி கொண்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஊடகங்கள் வாயிலாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் இந்த பகுதியில் வாடிவாசல் பகுதியில் யாரும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இங்கு உள்ள ஒரு எல்லாம் ஊர்களுக்கு வெளியூருக்கு சென்றிருக்கிறோம். தற்போது கமிட்டி விழா கமிட்டியினரிடம் தொடர்ந்து தொலைபேசியில் கருத்து கேட்டுள்ளோம். அவர்களும் தற்போது வாடிவாசலுக்கு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தான் இன்னும், அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி இன்னும் ஒரு 10 நாட்கள் எல்லாம் இந்த இடத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இன்னும் விரைவில் துவங்கும் என்ற ஒரு சூழல் தற்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இளைஞர்கள் இந்த இடத்துல அதிகமா வந்திருக்காங்க. இந்த உள்ளூர் இளைஞர்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உச்ச நீதிமன்றம் எந்த ஒரு அந்த அவசர சட்டத்துக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடத்தலான்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. இந்த 2 வருஷமா நடக்கல, இப்போ நடக்குது. இதனால இந்த ஊருக்கும் பெருமை, மதுரை மாவட்டத்துக்கே பெருமை, தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே பெருமை. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான ஒரு சட்டத்தில் அந்த தடை இருக்கும் போல இருந்தது. தற்போது அதன் தடை நீங்கள் நடத்தலான்ற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு சம்பவம். இதுக்கு நம்ம மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே அவங்கள நம்ம ஒரு பெரியதாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் தான் ஃபேமஸாக இருந்துச்சு, உலக லெவல்னு சொன்னாங்க. ஆனால் தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸே இந்த ஜல்லிக்கட்டு ரொம்ப அறப்போராட்டத்தில் நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ஒரு இது பண்ணி. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் அந்த ஊர்னு சொல்லி கிடைக்க இப்போ வெளியூர் போனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. அலங்காநல்லூர் உலக லெவலில் ஃபேமஸ் இருக்கனால அலங்காநல்லூர் மக்கள் எல்லாமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக தம்பி தமிழரசன், அலங்காநல்லூர் வாடிவாசலில் தற்போது அலங்காநல்லூர் விழா கமிட்டியினர் நம்மோடு இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கலாம். முதலாவதாக சுந்தரராஜ் அவர்கள் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ உச்சநீதிமன்றம் இந்த அவசர சட்டத்துக்கு தடை விதிக்க மறுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? மறுத்திருக்கான்ற சொல்லலை, எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் சொல்லி 6 வார காலங்கள் கூறியுள்ளார்கள். அதனால் இது ஒரு விஷயம் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் நம்மளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிரந்தர சட்டம் வரையறுத்து சட்டசபையில் ஏற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. கவர்னரும் கையெழுத்து போட்டுட்டாங்க. அதனால் இது தடை இருக்காது, கண்டிப்பாக நம்ம நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். அதனால் எப்பயுமே ஆண்டு காலமாக நிரந்தர எந்த தடையின்றி ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் இது ஒரு பிரச்சனையாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் எப்பயும் போல ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ரெடி, ஆயத்தமாயிட்டோம். நிச்சயமா அடுத்ததாக ராகவன் அவர்கள் நம்மோடு இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். இந்த நேரத்திற்குள்ள இப்போ நீதிமன்றம் ஒரு தடை விதிக்குமோ என்ற ஒரு அச்சத்தில் இருந்த போது அவர்கள் தற்போது அந்த தடை விதிக்கவில்லை. மறைமுகமா ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் நேற்று ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் தமிழக முதலமைச்சரை சந்திக்கும் போது எங்களிடம் விழா கமிட்டியிடமோ பொதுமக்களிடம் 10 நிமிஷம் சட்டத்தை பற்றி தெளிவாக எடுத்துவிடுதல், எந்த முறையில் நாங்கள் செயல்பட்டோம், எந்த முறையில் சட்டத்தை பெற்றிருக்கோம், சட்டம் எந்த காலத்திலுமே தடைபடாது என்பதை எங்களிடம் எழுத்துவிட அதில் எங்களுக்கு பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது. இன்று காலையில் கோர்ட்டில் கேஸ் வரும் சொல்லும்போது ஒரு ஐயங்கள் இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற வாயிலாக அந்த சட்டத்துக்கு நாங்கள் இப்போதைக்கு பீட்டா கேட்டதுக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி சட்டத்தை பற்றி 6 காலகாரங்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். இது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்கு இந்த ஜல்லிக்கட்டு கிடைப்பதற்காக போராடிய இளைஞர்கள், மாணவர்கள், இளம்பெண்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அதுவரை சட்டத்தை ஏற்றி கொடுத்த கழக பொதுச் செயலாளர்களுக்கும் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கும், இது அவசர சட்டத்தில் கையெழுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கும், ஜனாதிபதி கையெழுத்து சட்டமாக கையெழுத்து ஜனாதிபதி அவர்களுக்கும், விழாக்குழுவின் சார்பாக, கிராம கமிட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 3வது வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்க இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது? இந்த ஏற்பாடுகள்லாம் எப்போ துவங்க இருக்கிறீங்க? ஏன்னா 10ஆம் தேதி நடக்க போகிறது, இன்னொரு 9 நாட்கள் தான் இருக்குது. எப்படி நடக்கும்? இல்லை, இந்த எதிர்பார்ப்புகளுக்காக தான் ஜல்லிக்கட்டு தேதியை நாங்கள் தள்ளி வைத்தோம். ஏன்னா பார்வை வந்து உலகம் முழுவதுமான அலங்காலை நோக்கி பார்வை இருக்கிறன்றனால இந்த ஏற்பாடுகளை தெளிவாக செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்ல சிறந்த மாடுகள், சிறந்த மாடுபிடிவர்கள், சிறந்த அரேஞ்ச்மெண்ட் செய்வதற்காக நாங்கள் 1ஆம் தேதி அறிவித்து தள்ளி வைத்தோம். இப்பொழுது எங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நாளைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியாளரையும் எங்களுடைய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களை கூட்டிக் கொண்டு இது அரசு விழானால அவரை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து எங்களுடைய வேலைகளை நாளையிலிருந்து துரிதமாக மாவட்ட கலெக்டர் அவர்கள் கூறிவிட்டார். நீங்கள் எப்பொழுது இந்த பணியை தொடங்கினாலும் சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு தெரியும் என்று நேற்று முதலமைச்சர் சந்திக்கும் போது சொல்லியிருந்தார். நீங்கள் போய் உங்கள் வேலைகளை கிராமம் நீங்கள் வந்து விழா கமிட்டியில் எந்த தேதி முடிவு செய்தீர்களோ அந்த தேதிக்கு நான் வருகின்றேன், நீங்கள் சென்று உங்கள் பணிகளை தொடங்க, அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆவணம் செய்ய வேண்டும் என்பதையும் நான் சென்று தர வேண்டும் என்று வருவாய்த்துறை அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும் எங்களிடம் கூறினார்கள். அதன்படி நாளை இன்று செல்வதாக இருந்தது, ஒரு சில காரணங்களாக நாங்கள் செய்யவில்லை. நாளை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து எங்கள் பணிகளை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ரெடியாக காத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தான் அதிகமான காளைகள் பங்கேற்கும் அப்படின்னு இருக்கிறதுங்க. மற்ற ஜல்லிக்கட்டை விட இந்த வட்டம் எவ்வளோ ஜல்லிக்கட்டுகள் வரும்? பரிசுகள்லாம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த வட்டம் பரிசுகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பரிசுகள் வந்து போன வட்டம் ஒரு 2 வீலர் மட்டும் ஹோண்டா கம்பெனிலேருந்து அளித்தார்கள். இந்த வட்டம் 2 ஹோண்டா கம்பெனிலேருந்து ஒரு 2 வீலரும் சென்னை சில்க்ஸ்லேருந்து ஒரு 2 வீலர் தருவதுன்னு சொல்லியிருக்கார்கள். அதுபோல எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் அளிக்கிற கேஜி பாண்டியன் அவர்கள் வந்து மதுரை வரவுப்படி தொழில்கள் இந்த வட்டம் பவர் டில்லர் விவசாய மாடு வளர்ப்பதற்காக சிறிய விவசாய கருவியான பவர் டில்லர் அளிப்பேன் என்று கூறியிருக்கார்கள். நிறைய கம்பெனிகள் எங்களுடைய ஸ்பான்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிறந்த நல்லபடியாக செய்ய வேண்டும். பரிசு பொருட்கள் வந்து இந்த வட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகவும் பெரிய அளவு பொருட்கள் இருக்கும். ஏன்னா மாடு அது அதில் முக்கியமான மாடுபிடி வீரர்களோட மாட்டு உரிமையாளருக்கு நிறைய பரிசுகள் தர வேண்டும்.